மிக்கி மவுஸ் என்கிற கதாபாத்திரத்தினை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தானே. அந்த கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டு 6 வருடங்களுக்கு பிறகுதான் டொனால்டு டக் என்கிற கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய முழு பெயர் டொனால்டு ஃபேண்டிலரி டக். வால்ட் டிஸ்னி என்பவர் தான் இந்த கதாபாத்திரத்தினை உருவாக்கினார். ஓவல் மைதானத்திலே நடந்த கிரிக்கெட் போட்டியிலே ஆஸ்திரேலிய வீரர் டொனால்டு பிராட்மேன் என்பவர் டக் அவுட் ஆகிவிட்டாராம். அதனை நினைவுபடுத்துகிற வகையில் தான் டொனால்டு டக் என்கிற தனது கதாபாத்திரத்திற்கு வால்ட் டிஸ்னி பெயர் வைத்தாராம். 1934ஆம் ஆண்டில் வெளியான த லிட்டில் வைஸ் ஹென் என்கிற ஒரு குறும்படத்திலே தான் இந்த டொனால்டு டக் என்கிற கதாபாத்திரம் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 2ஆம் உலகப் போரின் போது இராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்துகிற பொருட்டு டொனால்டு டக் என்கிற திரைப்படங்கள் அதிகமாக திரையிடப்பட்டதாம். டொனால்டு டக்கினுடைய காதலியாக டெய்சி டக் என்கிற கதாபாத்திரம் பிறகு உருவாகியது.